ஹாய் ரெடி ஃபார் யூஎஸ் மை டியர் செல்லா குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிக் பாஸ் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி போன பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துறேன். ஓகேவா? கபி நவான் அவர் என்ன சொல்லிருக்காங்க, ஏகே யூ ஆர் டூயிங் குட் கீப் இட் அப் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் வந்து யாரு, பரமசிவம் ராமகிருஷ்ணன், வணக்கம் ஏகேஜி, வணக்கம் ப்ரோ. அதுக்கப்புறம் அவரே எப்போ நீங்கள் மலேசியா வரீங்க அப்படின்னு இருக்காரு. ப்ரோ மலேசியா வர ஐடியாலாம் இல்லை, நமக்கு எப்பவுமே சென்னை தான். அதுக்கப்புறம் அப்துல் ஃபகத் ப்ரோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஹாய். முகமது இம்ரான் என் நேமும் சொல்லுங்க ஏகே ப்ரோ. எல்லாம் உங்கள் நேமும் சொல்லியாச்சு. ஸோ செம ஸ்பீச்சு ப்ரோ, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, எல்லாருமே வந்து சொல்லியிருக்கீங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாமே பெரிய நன்றி. என்னடா பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் படிக்கிற, நெகட்டிவ் கமெண்ட்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்னால லென்த்தாக பேட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி திட்டிக்கிறீங்களா, அதனால் வீடியோ சொல்ல முடியாது, சென்சார் ஆயிடும். ஸோ இருந்தாலும் அவங்க கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளாக என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆர்ஜே வைஷ்ணவிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கமல்ஹாசன் கேட்டார். ஸோ இவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க பாட்டுக்கு பேசிக்கினே இருந்தாங்க. அப்போ நம்ம கமல் என்ன பண்ணாரு அப்படின்னா, உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பேசுறீங்க, ஆனால் புல் ஸ்டாப் வச்சு முடிக்க மாட்டீங்க, அதான் உன் பிரச்சனை, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டேனி யூ கண்டினியூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்ஜே வைஷ்ணவி மூஞ்சியை பார்க்கணும் பா, அப்படியே அச்சா மாதிரி இருந்தது. ஸோ அந்த பொண்ணோட மூஞ்சி பாவம் அப்படியே சுருங்கின கத்திரிக்கா மாதிரி மார்க்கெட்டில் இருக்கும்ல கடைசி மீந்து போனது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கமல் சார் அப்படி பண்ணி விட்டாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன். யார் எலிமினேஷன் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதாவது ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்னு போடல பிரதர், எல்லாருமே வந்து கீழே கமெண்ட்ல கழுவிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் தமிழை பார்த்து தான் கமெண்ட் பண்ணி திட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நம்ம ரம்யா தான் வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோவை சரியாக பார்க்கல, வீடியோ போய் ஒழுங்காக பாருங்க ஓகேவா? அப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துடுங்க. சரி, ரம்யா அவங்க வந்து வெளில போறாங்க. அப்போ வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டாரு, யார் வெளில போவாங்க, ரம்யா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஒன்னும் ஃபீல் பண்ணல சார், நான் வெளில போனா எனக்கு சந்தோஷம் தான், வெளில வாங்க டப்புன்னு சொல்லிட்டாரு. நான் சம்பாதித்தானே திரும்பி வருவேன், என்ன கூப்பிடாத. ஐயோ சரவணா தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வர மாட்டேன். அப்ப பாலாஜியோட ரியாக்ஷன் பார்க்கணும். அப்படின்னு சொல்ல முடியாம ஐயோ அப்படின்ற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டாரு. அதாவது அவரு காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க சந்தோஷம், ரம்யா வெளில போறா அப்படின்றத வந்து அந்த மூஞ்சில துக்கத்தை காமிச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே ஒரு 2 சொட்டு ஃபீல் பண்ணாரு. ஆனா பாலாஜியோட அந்த ரியாக்ஷன் செம்மையா இருந்தது. என்னடா சிரிப்பு? அதானே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து ரம்யா வெளில வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு, அதாவது நம்ம சென்ட்ராயினுக்கு வந்து முகமூடி, நம்ம ஜனனி வந்து க்யூட்டாக இருக்காங்க, க்யூட் கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிம்பிளை வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஆர்ஜே வைஷ்ணவிக்கு ஒரு கமல் சார் கையில் வச்சுட்டு கேட்டார், இந்த சிங்சாங் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொன்னம்பலம், அதுக்கப்புறம் பாலாஜி இவங்களாம் வந்துட்டு மும்தாஜ், ஒரு சிலர் வந்து ஆர்ஜே வைஷ்ணவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே வைஷ்ணவி கமல் சார்கிட்ட பார்த்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த சிங்சானுக்கு எக்ஸாம் மீனிங் சொல்கிறீங்களா அப்படின்னு சிங் சாக் சிங் சாக் சிங் சாக்னு ஸ்டேஜ்லேயே ஆடி காட்டினாரு. அதை பார்க்கும்போது இவரை பார்த்த மாதிரி இருந்தது. பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க, ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். ஸோ அதுக்கப்புறம் ரம்யா வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு யாருமே அழுகக்கூடாது, நான் சந்தோஷமா வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜ் அழுகுறாங்க இருக்காங்க. ஏமா போதுமா, அதான் வெளில போறாங்க தெரிஞ்சு போச்சு, நீ அடுத்த வாரம் போற அப்படின்ட்டு இருந்துக்கங்க. அப்புறம் எல்லாமே கமெண்ட்ல கேட்டே இருக்கேன், நீ மும்தாஜ் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போர்ட்லாம் கிடையாதுங்க, அவங்களும் வெளில போனா சந்தோஷம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலாஜி சாப்பிட்ற இடத்துல உட்காண்டாரு அப்படின்னா டைனிங் டேபிள் உட்கார மாட்டேறாரு. அவரோட பாரம்பரியத்தை நம்ம பாராட்டணும், கீழே உட்காந்தா சாப்பிடுவாரு. அந்த சாப்பிடும்போது அவரோட ஸ்டைல் இருக்க கேப் 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 அப்படின்னு சாப்பிடும்போது குட் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் பிரபோ ஓட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று வந்து நம்ம கமல் சார் என்ன கேட்டிருந்தாரு ஐஸ்வர்யாட்ட, ஐஸ்வர்யா நீங்கள் இப்படி ஒன்று சொன்னீங்களே அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது, யா ஞாபகம் இருக்குது, நான் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. குறும்படத்துலேருந்து தப்புச்சிட்டீங்க அப்படின்னு கமல் சார் சொல்லிட்டு போனார். இன்னைக்கு பிரமோல என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யாவுக்கு குறும்படம் போடுறாங்க. இன்னைக்கு மாட்டிட்டாங்க, நேற்று போய் சொல்லி உண்மையை சொல்லி தப்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு போய் சொல்லியிருக்காங்க போகிறதுக்கு குறும்படம் போட்டாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பிரமோல பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. முன்னெல்லாம் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள போய் உட்காந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஆனால் இன்னைக்கு ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எல்லா கண்டஸ்டன்ஸ் முன்னாடி நின்று நான் இவங்களை நாமினேட் பண்றேன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நல்ல தீபாவளியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிக் பாஸ் நீங்க வந்ததுல இருந்தே எல்லாமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோல இருந்தது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வாரம் நல்லா கலகலப்பா சண்டை கும்முன்னு இருக்க போகுதுங்கிறது தெரியுது. ஸோ இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்றத நான் எப்போதும் போல நைட்டு 11:30 மணிக்கு வரும் பாத்தீங்களா, அந்த ஸ்டடி வரேன். ஸோ இன்னைக்கு இந்த ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமா நெட்டி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்போதும் போல ஒன்று சொல்லிட்டு கிளம்புவேன், அதாவது இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல, அதே மீறி புண்படுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல. உங்களிடம் விடைபெறுவது உங்க ஏகே. நெட் டிவி ஃபார் யூ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.